தெற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழலால் நாட்டில் ஏற்பட்டுள்ள தாக்கங்கள் குறித்து மத்திய அமைச்சர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. பொருளாதார சூழல், அடுத்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. அத்தியாவசிய தேவைகள் கிடைப்பதை உறுதி செய்ய அனைத்து துறைகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார். பதுக்கலை தடுக்கவும் மாநில அரசுகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படவும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் 16 தொகுதிகளில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் தமது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. தட்டாஞ்சாவடி, மங்கலம் தொகுதிகளில் புதுச்சேரி முதல்வர் ரெங்கசாமி போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் உள்ள 30 தொகுதிகளுக்கான தாவேக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. 2 பெண் வேட்பாளர்கள் உட்பட 30 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அறிவித்தது குறித்து திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகனிடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு, கூட்டணியிலிருந்து வெளியே செல்பவர்கள் ஆட்சியை பற்றி நல்லதா சொல்வார்கள், ஆட்சி சரியில்லை என்றுதான் சொல்லி வெளியேறுவார்கள் என தெரிவித்தார். ஆட்சி சரியில்லை சொல்லிட்டு போவாங்க. வழக்கமாக சொல்றதுதான். சென்னை டி நகரில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் நடிகரும் பாஜக நிர்வாகியுமான சரத்குமார் தனது ஆதரவாளர்களுடன் கலந்துரையாடினார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு தனது சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவில் இணைத்தாலும் இதுவரை தேசிய அளவில் எந்த பொறுப்பும் வழங்கப்படாதது குறித்து ஆதரவாளர்கள் அதிருப்தி தெரிவித்தனர். முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் முக்கிய நிகழ்ச்சிகளில் சரத்குமாருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இதனால் பாஜகவிலிருந்து விலகி மீண்டும் சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்க வேண்டும் என ஆதரவாளர்கள் வலியுறுத்தினர். மேலும் சரத்குமாரை முதலமைச்சராக பார்க்க வேண்டும் என்பதே தங்களது விருப்பம் என்றும் தெரிவித்தனர். 19 மாநில நிர்வாகிகள் பொறுப்பு வழங்கியிருக்காங்க. 250 பேர் முக்கியமாக பணிபுரிந்து கொண்டிருக்க முதற்கட்டமாக நம்ம சொல்லியிருந்தோம். அதில் ஒரு 1/4 மேலே பதவிகள் கொடுத்துருக்காங்க. நான் கொடுக்கலன்னு சொல்ல மாட்டேன். 19 மாநில நிர்வாகிகள் மாவட்ட ரீதியாக பொறுப்புகள் கொடுக்க வேண்டிய சூழலிலும் தேர்தல் வர நேரத்தில் நாட்டாமை அவர்களே, எங்களுக்கு எந்த ஒரு பொறுப்பும் தேர்தல் களத்திலே பணிபுரிவதற்கு பொறுப்புகள் இல்லாவிட்டால் எப்படி செயல்பட முடியும் என்ற ஆதங்கத்தை இன்றைக்கி எல்லாம் வெளிப்படுத்தினாங்க. ஏன்னா அந்த பொறுப்புகள் வழங்கப்பட்டால்தான் நாங்கள் போய் பேச முடியும். இல்லாட்டி எங்களை அழைத்து பேச மாட்டார்கள். நாங்கள் சுறுசுறுப்பாக 17 ஆண்டு காலம் உங்களுடன் பயணிச்சிருக்கோம். நாங்கள் கடுமையான உழைப்பாளிகள், சிறந்த நிர்வாகிகளாக உருவாக்கியிருக்கீங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் நீங்கள் எல்லாருமே சிறப்பாக செயல்படுறீங்களப்பான்னு சொல்கிறாங்கன்ற பெருமையும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆக அந்த பொறுப்புகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை ஒன்று இருக்கிறது. தலைவருக்கு பொறுப்பு இல்லாமல் எனக்கு பொறுப்பு கொடுத்து என்ன பண்ணுறது என்ற எண்ணத்தையும் கடுமையாக இன்று பதிவு செய்திருக்கிறார்கள். ஏன் நீங்கள் சமத்துவ மக்கள் கட்சியை மறுபடியும் துவங்கக்கூடாது என்பதையும் பதிவு செய்தார்கள் என்று நான் ஒரு வேண்டுகோளாக, ஒரு கடிதமாக மாநில தலைவர் அவர்களுக்கும் தேசிய தலைமைக்கும் ஒரு கடிதமாக இந்த மாதிரி மார்ச் 12, 2024 நாம் இந்த இயக்கத்தில் எங்களை இணைத்துக் கொண்டோம். சிறப்பாக பணிபுரிய வந்திருக்கின்றோம். இதுவரை எனக்கும் மற்றவர்களுக்கும் எனக்கு முக்கியமாக பொறுப்புகள் வழங்கப்படவில்லை என்ற ஆதங்கம் அனைவருக்கும் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு இல்லையான்னு கேட்டால் எனக்கு இருக்கு. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர் தேர்வு குழு கூட்டம் நடைபெற்றது. குழு தலைவர் TS சிங் தியோ தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். அடுத்த ஆண்டு IPL தொடரில் விளையாட முயற்சிப்பேன் என சிவகார்த்திகேயன் எழுப்பிய கேள்விக்கு தோனி பதிலளித்தது அரங்கை அதிர வைத்தது. சேப்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடந்த சீசனில் டெஃபினெட்லி நாட் சொன்னது போன்று ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் சொல்ல வேண்டும் என ஆசைப்படுவதாக சிவகார்த்திகேயன் பேசிய போது ஐ வில் மேக் அ ட்ரை என தோனி பேசியது ரசிகர்களை மகிழ்வித்தது. சேப்பாக்கத்தில் CSK ரார் நிகழ்ச்சியில் தோனியும் ரெய்னாவும் அன்பை பகிர்ந்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. தோனி, சஞ்சு சாம்சன், ரெய்னா உள்ளிட்டோர் மைதானத்திற்குள் என்ட்ரி கொடுக்கும் போது ரசிகர்கள் ஆரவாரம் செய்ததால் அரங்கமே அதிர்ந்தது.
சேப்பாக்கத்தில் சிஎஸ்கே சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் வீரர்கள் சுரேஷ் ரெய்னா, மேத்யூ ஹைடனுக்கு ஹால் ஆஃப் ஃபேம் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சிஎஸ்கே வென்ற கோப்பைகளை மைதானத்தில் காட்சிப்படுத்தப்பட்டதால் அரங்கில் குழுமியிருந்த ரசிகர்கள் நெகிழ்ச்சி அடைந்தனர். சிஎஸ்கே ரோர் நிகழ்ச்சியில் பேசிய சஞ்சு சாம்சன் சென்னை அணியுடன் இணைந்திருப்பது பெருமையாக இருப்பதாக தெரிவித்தார். சென்னை அணிக்காக விளையாடுவதில் ஆர்வமாக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை 20 காசுகள் குறைந்து ₹4.25 நிர்ணயம். சென்னையில் முட்டை விலை ₹4.85 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே காவிரி ஆற்றில் மூழ்கி சேலத்தைச் சேர்ந்த 2 உயிரிழந்தனர். இருவரின் உடல்களை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். ஓட்டுக்கு காசு வாங்கினால் ஊருக்கே அனுமதி இல்லை என எச்சரித்து காரைக்கால் மீனவ கிராம மக்கள் அதிரடியான அறிவிப்பை பேனர் வைத்து வெளியிட்டனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கிளிஞ்சல்மேடு கிராம மக்கள் வாக்காளர்களுக்கு பணம் அல்லது பொருட்கள் வழங்கும் வேட்பாளர்கள் மீதும் அதை பெறும் பொதுமக்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர். எங்கள் ஓட்டு விற்பனைக்கு அல்ல என வலியுறுத்திய கிராம மக்கள் பணத்திற்கு பதிலாக வாழ்வாதார திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். சட்டமன்ற தேர்தலையும் ஊரில் யாரும் பணம் வாங்கக்கூடாது, ஓட்டுக்கு பொருள் கொடுக்கக்கூடாது. ஓட்டு விற்பனைக்கு அல்ல. எங்களோட ஓட்டு சுயமாக அவங்களோட விருப்பப்படி ஓட்டளிக்கணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடோடு நாங்கள் வச்சுருக்கோம். ஊருக்கு என்ன தேவையோ நடைமுறையில் உள்ளவங்க வரவங்க ஊருக்கு நன்மை செஞ்சால் போதும். ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது, பணமும் கொடுக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு கட்டுப்பாடோடு இருக்கோம். நாங்கள் இனி வர்ற தேர்தலில் எந்த தேர்தல் வந்தாலும் இதே கட்டுப்பாடு எங்கள் ஊரில் நீடிக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே தோழி வீட்டிற்கு சென்ற 8ஆம் வகுப்பு மாணவி கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெய்னூர் கிராமத்தைச் சேர்ந்த இவர் நேற்று தோழி வீட்டிற்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற நிலையில் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தேடி வந்துள்ளனர். அப்போது மாரிச்செட்டிஹள்ளி கிராமத்தில் உள்ள விவசாய கிணற்றில் மாணவியின் உடல் கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து மாணவியின் மரணத்திற்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள புனித ஸ்தலமான கேதார்நாத்தில் கடும் பனிப்பொழிவு நிலவி வரும் நிலையில் அங்கு குவியலாக குவிந்து கிடக்கும் பனிக்குவியல்களால் சாலைகள் மூடப்பட்டு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதையடுத்து பனிக்குவியல்களை அகற்றி சாலைகளை சீரமைக்கும் பணியானது நடைபெற்றது. இசைக்கு குணப்படுத்தும் சக்தி இருப்பதாகவும் அது சமையல் போன்ற உணர்வு பூர்வ அனுபவம் எனவும் இசையமைப்பாளர் AR ரஹ்மான் தெரிவித்தார். சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரபல தனியார் நிறுவனத்தின் விளம்பர தூதராக இசையமைப்பாளர் AR ரஹ்மான் அறிவிக்கப்பட்டார். இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட ரஹ்மான் சமூக வலைதளங்களில் AI மூலம் உருவாகும் இசை அதிகரித்தாலும் மனிதர்கள் நேரடியாக அனுபவிக்கும் இசைக்கு தனி மதிப்பு இருப்பதாக தெரிவித்தார். இதனால்தான் தற்போது இசை நிகழ்ச்சிகளில் ரசிகர்கள் அதிக அளவில் திரளுகின்றனர் என்றும் நேரடி மனித அனுபவத்தை நாடும் எண்ணம் மக்களிடம் அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் தெற்கு இஸ்ரேலின் அராத் நகரில் கட்டடம் ஒன்று தீப்பற்றி எரிந்தது. இந்த தாக்குதலில் 75க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மேலும் 10 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் அணுசக்தி மையத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானில் நடத்திய தாக்குதல்களை கண்டித்து லண்டனில் ஆயிரக்கணக்கானோர் தெருக்களில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடி போர் நிறுத்தம், சமாதான பேச்சுவார்த்தையும் நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளுக்கு பிரிட்டன் தன் தளங்களை பயன்படுத்த அனுமதி வழங்கியதை எதிர்த்தும் இது இங்கிலாந்தை நேரடியாக போரில் இழுக்கும் அபாயம் இருப்பதாகவும் கூறி போராட்டக்காரர்கள் எச்சரித்தனர்.
அமெரிக்காவின் ஹவாய் மாகாணத்தின் ஓஹு தீவில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளின் ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. வடக்கு கரை பகுதிகளில் குடியிருப்புகள் நீரில் மூழ்கியதுடன் வனப்பகுதிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டன. 2 வாரங்களில் 2வது முறையாக புயல் தாக்கியதால் நிலைமை மோசமடைந்துள்ளது. ஹவாய் அவசர மேலாண்மை அமைப்புடன் இணைந்து ட்ரோன் குழுக்கள் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளன. நடிகர் விஜய்க்கு கருப்பு படத்தின் கதையை சொன்னபோது உடனே பட வேலையை தொடங்க முடியுமா என கேட்டதாக இயக்குனர் RJ பாலாஜி கூறியுள்ளார். சூர்யா, த்ரிஷா நடிப்பில் வரும் மே 14ஆம் தேதி வெளியாக உள்ள படம் கருப்பு. முதலில் நடிகர் விஜயிடம் இப்படத்தின் கதையை கூறிய போது ஒரு குடும்ப படமாக இருந்ததால் அவர் உடனே நடிக்க ஆர்வம் காட்டியதாக RJ பாலாஜி தெரிவித்துள்ளார். பின்னர் அவர் அரசியலுக்கு சென்றதால் சூர்யாவிற்கு ஏற்றவாறு சில மாற்றங்களுடன் இப்படம் உருவானதாக கூறினார். மேலும் இப்படத்தில் AR ரஹ்மானுக்கு பதில் சாய் அபயங்கரை இசையமைப்பாளராக தேர்வு செய்தது சவாலாக இருந்தாலும் அவரது திறமை மீது தமக்கு முழு நம்பிக்கை இருந்ததாக நெகிழ்ச்சியுடன் அவர் குறிப்பிட்டுள்ளார். தெலுங்கு திரையுலகின் முன்னணி நடிகர்களுள் ஒருவராக வலம் வருபவர் நடிகர் நானி. ஹைதராபாத்தில் நடைபெற்ற அனிருத்தின் இசை கச்சேரியில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கலந்து கொண்டனர். இதில் நடிகர் நானி தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டார். அனிருத் இசையில் நானியின் பாரடைஸ் படத்தில் இருந்து வெளியான ஆயா ஷேர் பாடலை பாடும்போது அரங்கமே ஆர்ப்பரித்தது. இதனால் உற்சாகமடைந்த நானி நடனமாடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. பேரவைத் தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ள துணை முதல்வர் உதயநிதியிடம் முதல்வர் ஸ்டாலின் நேர்காணல் நடத்தினார். சேப்பாக்கம் தொகுதி குறித்தும் SIR பணிகள் குறித்தும் முதல்வர் எழுப்பிய கேள்விக்கு உதயநிதி ஸ்டாலின் பதிலளித்தார். சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு சென்னையில் 24 மணி நேரமும் செயல்படும் மத்திய கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. சலுகைகள் வழங்கப்படுவதை தடுக்கவும் தேர்தல் விதிமுறைகள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்யவும் நடவடிக்கை. எதிர்வரும் 5 மாநில சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் தரமான அடிப்படை வசதிகளை உறுதி செய்ய வேண்டும். இந்திய தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை தேர்வு செய்ய 5வது நாளாக முதல்வர் ஸ்டாலின் நேர்காணலில் ஈடுபட்டுள்ளார். MRK பன்னீர்செல்வம், செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டோர் நேர்காணலில் பங்கேற்றனர். தவிக தலைவர் விஜய் வட சென்னையிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தலுக்கு முன் ஒரே இடத்தில் மொத்த நிர்வாகிகளையும் சந்திக்க விஜய் திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. திமுக கூட்டணியில் 5 தொகுதிகளை ஏற்க முதல்வர் வலியுறுத்தினார் என பேச்சுவார்த்தைக்கு பின்னர் CPM மாநில செயலாளர் சண்முகம் கூறினார். 6 தொகுதிகளை பெற பேச்சுவார்த்தை நடத்தினோம் என்றும் சென்னையில் கட்டாயம் போட்டியிடுவோம் என்றும் தெரிவித்தார். தொகுதி பங்கீடு தொடர்பாக நிர்வாகிகளிடம் இமெயில் மூலம் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கருத்து கேட்டுள்ளார். 2 தொகுதிகள் ஒதுக்க திமுக முன்வந்துள்ள நிலையில் 4 தொகுதிகள் மற்றும் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட மக்கள் நீதி மய்யம் நிர்வாகிகள் வலியுறுத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்பாடு இதுவரை எட்டப்படாத நிலையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் முக்கிய ஆலோசனை நடத்தினார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம், புதுச்சேரி திமுக தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத்ரட்சகன் உள்ளிட்டோர் ஸ்டாலினை சந்தித்து பேசினர். சர்ச்சை பேச்சு காரணமாக அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் பொன்முடி தேர்தலில் போட்டியிடவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. பொன்முடி வென்ற திருக்கோவிலூர் தொகுதியில் அவரது மகன் கௌதம் சிகாமணி போட்டியிட விருப்ப மனு அளித்துள்ளார். நடிகர் அஜித்குமார் சினிமாவை தாண்டி தற்போது சர்வதேச கார் ரேஸ் பந்தயங்களில் கவனம் செலுத்தி வருகிறார். இந்த நிலையில் அவர் அஜித்குமார் ஸ்போர்ட்ஸ் சர்வீஸ் LLC என்ற பெயரில் புதிய தயாரிப்பு நிறுவனத்தை தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையில் பதிவு செய்துள்ளார். அதற்காக 2 லட்சத்திற்கும் அதிகமான ரூபாயை செலுத்தி ஆயுட்கால உறுப்பினராகவும் இணைந்துள்ளார். சமீப காலமாக கார் பந்தயம், துப்பாக்கிச் சுடுதல் என பல்வேறு துறைகளில் ஆர்வம் காட்டி வரும் அஜித்தின் இந்த முடிவு ஒருவேளை முழு நேர தயாரிப்பாளராக அவர் மாறினால் தொடர்ந்து படங்களில் நடிப்பாரா என்று ரசிகர்கள் மத்தியில் கேள்வி எழுந்துள்ளது. நாகை மாவட்டம் நாகூர் தேசிய மேல்நிலைப் பள்ளியில்
1978ஆம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் 48 ஆண்டுகளுக்கு பின் பள்ளி வளாகத்தில் சந்தித்து நெகிழ்ச்சியுடன் நினைவுகளை பகிர்ந்தனர். 65 வயதை கடந்த 30க்கும் மேற்பட்டோர் பழைய வகுப்பறையில் அமர்ந்து உரையாடியதுடன் பாடி மகிழ்ந்து குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். நாமும் இணையலாம் உறவுகள் தொடர்கதை உணர்வுகள் சிறுகதை. தேனி மாவட்டம் சுருளிப்பட்டி அருகே வனப்பகுதியில் வேலை செய்து கொண்டிருந்த கூலி தொழிலாளி பாலு மீது யானை தாக்கி காயமடைந்தார். பெண் யானை தனது குட்டியுடன் வந்தபோது ஓடிச் செல்ல முயன்றதாகவும் அப்போது கீழே விழுந்த பாலுவை குட்டி யானை தும்பிக்கையால் தள்ளியதாகவும் கூறப்படுகிறது. கை கால் முறிவு உள்ளிட்ட காயங்களுடன் மீட்கப்பட்ட அவர் தேனி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். மேலும் இந்த சம்பவம் குறித்து வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை பேருந்து நிலையம் உள்ளிட்ட பொதுமக்கள் கூடும் இடங்களில் திருமண தகவல் ஒருங்கிணைப்பாளர் ஒருவர் ஒலிபெருக்கி மூலம் மணமகன் மணமகள் தேவை என கூவி அழைத்தது வியப்பை ஏற்படுத்தியது. திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் மேற்கொண்ட இந்த முயற்சி எளிய முறையில் வாழ்க்கை துணையை தேர்வு செய்ய உதவும் என்றும் இதன் மூலம் தனக்கும் வருவாய் கிடைக்கிறது என்றும் தெரிவித்தார். கல்யாணத்துக்கு பூக்காரர் இலவசமாக பூ தருவார். கல்யாணத்துக்கு இலவசமாக பூக்காரர் பூ தந்துருவாரு. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே உள்ள திறந்தவெளி சிறைச்சாலையில் கைதிகள் இயற்கை முறையில் காய்கறிகள் பயிரிட்டு மலிவு விலையில் விற்பனை செய்து முன்னுதாரணமாக திகழ்கின்றனர். 50க்கும் மேற்பட்ட கைதிகள் ஈடுபட்டுள்ள இந்த முயற்சியில் தினமும் 30 முதல் 50 கிலோ வரை தரமான மற்றும் ரசாயனமற்ற காய்கறிகளை அறுவடை செய்து பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. இது கைதிகளின் மறுவாழ்வுக்கு பெரிதும் உதவுகின்ற திட்டமாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் புதிய அரசியல் கட்சி தொடங்குவதாக அறிவித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற ரவுடி தாத்தா பட பூஜையில் பேசிய அவர் அண்ணா வளர்ச்சிக் கழகம் என்ற பெயரில் கட்சி தொடங்கப் போவதாக கூறினார். விஜய்க்கும் தனக்கும் தான் போட்டி என சவால் விடுத்த பவர் ஸ்டார் தேர்தல் ஆணையத்தில் கட்சியை பதிவு செய்யப் போவதாகவும் தெரிவித்தார். அதே சமயம் அடுத்த முதல்வர் ஸ்டாலின் தான் என கூறி திமுக ஆதரவு நிலைப்பாட்டையும் எடுத்துள்ளார். அதாவது எனக்கு போட்டி நடிகர் விஜய் தான். அவர் டிவிக்கு, நான் ஏவிக்கு, ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி. ஏவிக்குன்னா அண்ணா வளர்ச்சி கழகம், அது விரைவில் நான் ஆரம்பிக்கிறேன். யாருக்கு ஆதரவு செயல்பட போறீங்க? இல்லை, இனிமேல் தான் எல்லாமே யோசிக்கணும், யோசித்து எல்லாம் செய்யணும். கண்டிப்பாக என்னுடைய ஆதரவு எல்லாமே டிஎம்கே தான். அடுத்த முதல்வரும் அவர் தான். ஒரே நேரத்தில் அறிவும் பொழுதுபோக்கும் வழங்கும் சக்தி கொண்டது சினிமா என நடிகை தமன்னா தெரிவித்துள்ளார். மும்பையில் நடந்த ஒரு ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியில் தமன்னா கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய தமன்னா குழந்தை பருவத்தில் திரைப்படங்கள் மூலம் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் நாட்டை பற்றிய பல விஷயங்களை தாம் கற்றுக்கொண்டதாக தெரிவித்தார். சினிமாவில் 20 ஆண்டுகள் நிறைவு செய்ததை நினைவு கூர்ந்த அவர் இன்னும் தாம் கற்றுக்கொண்டே இருப்பதாகவும் குடும்பத்துடன் பார்க்கக்கூடிய கமர்ஷியல் படங்கள் மீதான ஆர்வம் அதிகம் எனவும் குறிப்பிட்டார்.